மார்கழி மாசத்தோட கடைசி நாளும், தை மாசத்தோட முதல் நாளும் போகி அன்னைக்கு இன்னைக்கு. இந்த போகி நாள் அன்னைக்கு வந்து 2 விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்பர் 1 வந்து எதுன்னா, சிறு வயதில நாங்க இருக்கும்போது, அந்த போகி அன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கும். அங்க வந்து அந்த பழைய துணியெல்லாம் வந்து டொனேட் பண்ணுவாங்க. அந்த பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வந்து யாருமே வாங்கி தராதவங்களுக்கு வந்து அவங்க வந்து டொனேட் பண்ணப்போ, அந்த பசங்கலாம் என் கூட படிச்சவங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் நெறைய தான தர்மம் பண்ணும்போது. 2வது விஷயம் என்னன்னா, ஈவினிங் வந்து நாங்க வந்து எங்க ஊர் பசங்கலாம் சேர்ந்து, எங்க ஊர் உள்ள போயி மோளம்லாம் அடிச்சுக்கிட்டே போவோம். சாப்பாடுலாம் கலெக்ட் பண்ணுவோம். எல்லா வீட்லயும் சாப்பாடு கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி, அத கோயில்கிட்ட எடுத்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அந்த கூட்டாஞ்சோறு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் எனக்கு ரிமைண்ட் பண்ணும்போது அதுதான் ஞாபகம் வருது. ஸோ இதே போல உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுவரைக்கும் நான் சமையல்காரன் சார்பாக உங்க எல்லாருக்கும் போகி தின நல்வாழ்த்து.